என்ன மாப்ள, ஹோட்டலுக்கு ஏன் பேரை வச்சிருக்கீங்க? அத்த, ஹோட்டல்ல விலைக்கு வாங்கினதுமே உங்க பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரோகிணி அதை தான் ஆசைப்பட்டா, அதான் உங்க பேரை வச்சிட்டோம். இருந்தாலும் உங்க பேரையே ரோஹிணி பேரையே வச்சிருக்கலாம்ல, ஏன் பேரு எதுக்கு? இல்லம்மா, நம்ம குடும்பத்துல என்ன தொழில் செஞ்சாலும் உங்க பேர்ல தான் இருக்கணும். அதான் எங்க எல்லாரோட ஆசையும். சகலையும் வீட்டுக்கு மூத்தவங்க உங்க பேரை வைக்கிறது தான் சரியா இருக்குன்னு சொன்னாரு. நானும் உங்க பேர் தான் வைக்கணும்னு ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் உங்க பேரை வச்சிட்டோம். உள்ள போங்கத்த. வாங்கம்மா. உள்ள வாப்பா சகல. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் ரவதி. கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. தேங்க்ஸ்பா. இந்த தொழில நீங்க முன்னேறி பெரிய ஆளா வரணும். சகல, நீ இல்லைன்னா இப்படி ஒரு ஹோட்டலை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. சரி வாங்க. பாப்பா. மாமா, ஹோட்டல் நீட்டா அழகா இருக்கு. எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்கீங்க. எல்லாம் சகலையோட ஏற்பாடு தான். நான் பேருக்கு தான் முதலாளி. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சது சகல தான். இந்த ஹோட்டலுக்கும் அக்கா பேரை வச்சுட்டான். எல்லாமே சகலதான்னு இவன் வேற சொல்றான். இப்படியே போச்சுன்னா அக்காவோட மனசை மயக்கிடுவான் போல இருக்கே. இப்படியே போச்சுன்னா இவன் ரேவதி கூட குடும்பம் நடத்திடுவானா? விடக்கூடாது. ஏதாவது பண்ணி உங்களை பிரிச்சிடணும். வாங்க, வந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க. மச்சி, அவ ஹோட்டலுக்குள்ளேயே இருக்கா. அவ எங்க வெளியே வர போறா? நம்ம காத்துட்டு இருக்கிறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவ எதுக்காவது வெளியே வந்தானா அவளை தூக்கிட்டு போய் அவ கதையை முடிச்சிடலாம் மச்சான். அக்கா, அந்த மயிலுக்கு அந்த டிரைவர் பையதான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துருக்கான். அதோட ஓம் பேரையும் இந்த ஹோட்டலுக்கு வைக்க சொல்லியிருக்கான். இங்க பாருக்கா, இதுக்கெல்லாம் நீ மயங்கிறாத. கொஞ்சம் விட்டா அவன் ரேவதியோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான். பார்த்து நடந்துக்க. இந்தாங்கப்பா. சுட சுட இட்லி. போதுங்கம்மா. ஒண்ணு போதும் மாப்ள. சகல, ஒண்ணு வைங்க போதும். அத்த, இட்லி. சின்னத்த, சட்னி கொஞ்சம் ஊத்துறேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் மாமா. மாமா கொஞ்சம் சட்னி. போதுமா? ரேவதி, டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. இதே டேஸ்ட் எப்பவும் கொடுத்தா ஹோட்டல் எங்கேயோ போயிடும். எங்கேயும் போக கூடாது, இங்கேயே நல்லா வரணும். மாமா, இனிமே நான் காலேஜ் போகிறப்போ வீட்டுல சாப்பிட போறது இல்ல, உங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட போறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இங்க வந்தா விதவிதமா சாப்பிட்டு போலாம்ல. அதுல என்ன இருக்கு சுவாதி? தாராளமா சாப்பிட்டு போ. ஆனா போகும்போது மறக்காம பில்லுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடு. மாமா, என்ன சொல்றீங்க? சும்மா தமாசுக்கு சொன்ன சுவாதி. சாப்பிடு. மாப்பிள, உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தொழில்ல நீங்க நல்லா வளரணும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க, நான் செய்யறேன். அத்த, உதவின்னு கேட்க எனக்கு யார் இருக்கா? கண்டிப்பா கேக்குறேன். மாப்ள, இங்கேயே நிக்கிறீங்க, போய் கல்லால உட்காருங்க. மாமா, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்க சாப்பிடுங்க. அட, நாங்க சாப்பிட மாப்ள. நீ கல்லால போய் உட்காருங்க. அந்த அழகை பார்த்து நாங்க ரசிக்க வேண்டாமா? என்ன மாமா, இருக்கட்டும். அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். போய் உட்கார்றீங்களா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை உட்கார வைக்கவா? வேணாம் வேணாம் வேணாம், நானே போய் உட்கார்றேன், நீங்க சாப்பிடு. போய் உட்காருங்க, போங்க. வாங்கத்த. மாப்பிள, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம். ஹோட்டலையே சுத்தி பார்த்தோம்.
ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் தே. இந்தாங்க பணம் வாங்கிக்கோங்க. ஐயோ அத்தை, நீங்க வேற பணம்லாம் வேண்டாம். என்ன மாப்ள, நாங்க சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்குறோம்னு வச்சிங்களா? அட நீங்க வேற. கடை ஆரம்பிச்ச இன்னைக்கு கல்லால பணம் போடுறதுங்கிற ஒரு பெரிய வழக்கம் இருக்கு. இதெல்லாம் துண்டு துண்டு வர வழக்கம். ஈஸ்வர கையால பணம் போட்டா அது மேல மேல வளரும் மாப்ள. நீங்க பிரமாதமா வருவீங்க, கவலையே படாதீங்க. நல்ல ராசியான கையே. ஈஸ்வரி கொடு, வாய்க்க மாப்ள. இந்தாங்க அத்தை, மாப்பிள்ள. நீங்களே வந்து போடுங்க அத்தை. கல்லால போடுமா. கடவுளை வேண்டிக்கம்மா. அக்கா உங்களுக்கு குழந்தை பிறக்க போற ராசி எல்லாமே நல்லதா நடக்குது. இனிமே உங்க வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும். ஆமா ரேவதி, இந்த நாளை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. புதுசா தொழில் தொடங்கி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். நடக்கிறதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ மேடம், நாங்கள் பைக் ஷோரூம்ல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. மேடம், பைக் லோடு வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்து என்ன கலர் பைக் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்கள் லாக் பண்ணிடுவோம். வேற யாருக்கும் தரமாட்டோம். இமிடியேட்டாக கிளம்பி வர முடியுமா? கண்டிப்பா வரேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். சரிங்க மேடம், வாங்க மேடம். அக்கா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்குடி சொல்லு. வா. அக்கா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்குடி சொல்லு. வா. சொல்லுடி, என்ன? அக்கா பைக் ஷோரூம்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. புதுசா பைக் ஒன்னு வந்திருக்கான். என்ன கலர் வேணும்னு வந்து பார்க்க சொல்றாங்க. நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரட்டுமா? வேண்டாம்க்கா, இன்னைக்குதான் ஹோட்டல் திறந்திருக்கீங்க. நீங்க இருந்து வேலையை பாரு. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அப்புறம் அக்கா, கார்த்தி என்னை பத்தி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளி. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத. எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரி, நீயும் போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரிக்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேய், அவ வெளியே வந்துட்டாடா. சான்ஸ் கிடைச்சதுன்னா அவளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான்.